திருச்சிற்றம்பலம். சமரசூர பொன்மாவி தடிந்த வேட்குமரனின் தாதை அச்செஞ்சடையம் பெருமாற்கு கொஞ்சு தமிழ் பகர்ந்தவன் முருகப்பெருமான். முத்தமிழால் வைதாரியும் வாழ வைக்கும் முருகப்பெருமானை போற்றும் உன்னதமான விழா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆம், முருகப்பெருமானுடைய 5ஆம் படை வீடாகிய குன்றுதோராடல்களிலே ஒரு தலமாகிய பழனியிலே நடைபெறுகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 24, 25 தேதிகளிலே சனி ஞாயிறு கிழமைகளிலே இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு சிறப்பான முறையிலே பழனி திருக்கோயில் சார்பாகவும் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் நடைபெற இருக்கின்றது. ஏன் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு? முருகப்பெருமான் உலகனைத்துக்கும் உரியவன். எப்படி திருவிளையாடல் பல நிகழ்ந்துள்ளன. அதிலே ஒன்று ஞானப்படம் பெற்றதாகிய திருவிளையாடு. அதிலே விநாயகப் பெருமான் தாய் தந்தையரை சுற்றி வந்தார், ஞானப்படத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் முருகப்பெருமான் மயில் மீதேறி உலகத்தை வலம் வந்தார். அவர் வலம் வந்ததனாலே கால நேரம் ஆயிற்று, கனி கிடைக்கவில்லையே ஒழிய இன்று உலகெங்கும் கிழக்கே சூரியன் உதிக்கக்கூடிய இந்த நியூசிலாந்திலே தொடங்கி அந்த நாள் முடியக்கூடிய அவாய்த்தீவு வரை எல்லா நாடுகளிலேயும் முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது. அத்தகைய முருகப்பெருமானை போற்றக்கூடிய ஒரு உன்னதமான மாநாடு தான் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. முருகன் முத்தமிழுக்கும் உரியவன். முதல் இலக்கியமாகிய திருமுருகாற்றுப்படை உலகம் என்று தொடங்கும். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு கடல்கள் பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு என தொடங்கும். அப்படி உலகம் தழுவியவன் முருகன். அந்த முருகப்பெருமான் மயில் மேலே உலகத்தை சுற்றி வருகின்ற போது அவனுடைய பார்வைப்பட்ட இடங்களிலே எல்லாம் இன்று கோயில்கள் சிறந்து விளங்குகின்றன. அங்கே நம்முடைய தமிழகத்தைப் போலவே சிறப்பான விழாக்கள், முருகனுக்குரிய கிருத்திகை விழா, தேர் திருவிழா, தைப்பூச திருவிழா, காவடி, அழகு குத்தல் என்று தமிழர்கள் மட்டுமல்ல, அந்தந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அதிலே ஈடுபட்டு அந்த முருகனை போற்றுகின்றார்கள். இத்தகைய முருக பக்தர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு உன்னத விழாத்தான் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. இந்த மாநாடு தமிழக அரசு, இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலைக்குழு அன்பர்கள், தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுடைய நெறிகாட்டுதலோடு ஆதீனங்கள், அருளாளர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவரும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான விழா. இந்த விழாவிலே எல்லா கண்டங்களிலே இருந்தும், எல்லா நாடுகளிலே இருந்தும், எல்லா பகுதிகளிலே இருந்தும், பல மாநிலங்களிலே இருந்தும் தமிழகத்தை நோக்கி வருகின்றார்கள். வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் சிறந்த ஏற்பாடு. அவர்கள் எந்த விமான நிலையத்தில் இறங்குகின்றார்களோ, எந்த ரயில் நிலையத்தில் இறங்குகின்றார்களோ, அங்கே இருந்து அவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு நல்ல வசதியான ஒரு அறையிலே தங்க வைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருமையான ஏற்பாடு நடைபெறுகின்றது. அந்த சமயத்திலே அயலகத்திலே இருந்து, அயல் மாநிலங்களிலே இருந்து வரக்கூடிய அன்பர்கள் வழிபாடு செய்வதற்கு பழனியிலே மட்டுமல்ல, 3ஆம் படைவீடாகிய திருவாவினன்குடியிலே, சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய கோயில்களிலே எங்கு சென்றாலும் இவர்களுக்கு சிறப்பான முறையிலே சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த மாநாடு வெறும் சொற்பொழிவு மேடையாக மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளையும் எல்லோரும் சென்று ஒரே நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது பலருக்கு இயலாத காரியம். ஆகவே அந்த முருகப்பெருமான் அடியார்களுக்காக பழனி எம்பதியை நோக்கி வருகின்றார். அங்கு 6 படை வீட்டு முருகனையும் அங்கே அழகான முறையிலே தரிசிக்கலாம், அவருடைய அருளை பெறலாம், அவருடைய பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். முன்னை பழமைக்கும் முன்னை பழமையான அந்த இறைவன் பின்னை புதுமைக்கும் புதுமையானவன். அந்த வகையிலே பின்னை புதுமையாக இருக்கக்கூடிய வகையிலே 2 வகையான கண்காட்சியகங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று முப்பரிணாம
முருகப்பெருமானுடைய கண்காட்சி. அதிலே முப்பரிமாண அளவிலே 3D என்று சொல்லக்கூடிய முப்பரிமாண அளவிலே முருகப்பெருமானுடைய சிறப்புகளை போற்றக்கூடிய வகையிலே ஒரு பகுதியிலே அங்கே காட்சி அரங்கம் நடைபெறும். இன்னொரு பகுதியிலே விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவிலே செயற்கை உண்மை என்று சொல்லக்கூடிய வகையிலே முருகப்பெருமானுடைய அருள் நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை பற்றிய குறிப்புகள் அடங்கிய கண்காட்சி ஒருபுறம் நடைபெறுகின்றது. இப்படி வரக்கூடிய அன்பர்களுக்கு கண்ணுக்கும் காதுக்கும் மனதிற்கும் இதம் தரக்கூடிய வகையிலே அங்கே சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. செவிக்குண்ணாவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈய வேண்டும். அதற்குண்டான வகையிலே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய வகையிலே மிகப்பெரிய உணவுக்கூடம். எல்லாரும் அதே இடத்திலே சென்று உணவருந்த இயலாது என்று சொன்னால் 10-11 இடங்களிலே ஆங்காங்கே தனித்தனியாக அங்கேயும் சென்று தட்டிலே உணவினை வாங்கி பெறக்கூடிய வகையிலே அதற்குண்டான வசதி. 5 அரங்குகளிலே 4 காலங்களாக 20க்கு மேற்பட்ட 24 கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருளாளர் சான்றோர் அவருடைய தலைமையிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய சுமார் 1000க்கு மேற்பட்ட அன்பர்கள் அனுப்பிய கட்டுரைகள் பரிசீலிக்கப்பட்டு அதிலே ஒரு சில கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அந்த கட்டுரையாளர்கள்லாம் அங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றார்கள். இத்தகைய கருத்தரங்கு ஒருபுறம், இத்தகைய கண்காட்சிகள் ஒருபுறம், அவர்களுக்கு தேவையான உணவு வகைகள் ஒருபுறம், அதே நேரத்திலே தமிழக அளவிலேயும் இந்திய அளவிலேயும் உலக அளவிலேயும் இருக்கக்கூடிய கலைஞர்கள், முருகனை போற்றக்கூடிய கலைஞர்கள் இசையாக, இயலாக, நாட்டியமாக, இது முத்தமிழ் முருகன் மாநாடு என்பதனாலே நாட்டியம், இசை, இயல் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள், நம்முடைய தமிழக அரசை சார்ந்த அன்பர்கள் அயல்புலத்திலே இருந்து இலங்கை, இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, கனடா என்று சொல்லி இந்திய அளவிலே உலக அளவிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் வருகின்றார்கள். இந்திய அளவிலே வடக்கே இமய முதல் இங்கே இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய கேரளம் வரை இருக்கக்கூடிய பகுதியிலே வரக்கூடிய அன்பர்கள் வருகின்றார்கள். இவர்கள் அனைவருக்கும் நல்ல தங்குமிட வசதி, உணவு வசதி போன்றவற்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டால் போதும். அவர்கள் எங்கே பழனிக்கு வருகின்றார்களோ அங்கே ரயில் நிலையமாகவோ விமான நிலையமாகவோ இருந்தால் அவர்களை அழைத்து தங்க வைத்து மீண்டும் அதே மாதிரியான ஒரு இடங்களிலே விடுவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்பர்கள் அனைவரும் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே கலந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும். முருகப்பெருமானுடைய புகழை உலகெங்கும் மீண்டும் வளப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன்.